ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சேலத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்வதற்கு சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டத்தின் போது கடந்த 19ஆம் தேதி பெங்களூரில் இருந்து சேலம் வழியாக காரைக்கால் நோக்கி வந்த ரயிலை சேலம் டவுன் ரயில் நிலையத்திற்கு அருகே போராட்டக்காரர்கள் சிறைப்பிடித்தனர். 5 நாட்கள் நடைபெற்ற தொடர் மறியலுக்கு பின்னர் 23ஆம் தேதியன்று ரயில் விடுவிக்கப்பட்டது. ஆனால் அப்போது ரயில் என்ஜின் மற்றும் ரயில் பெட்டிகளுக்குள் இருந்த மின்சாதன பொருட்கள் மற்றும் இருக்கைகள் அதிக அளவில் சேதப்படுத்தப்பட்டிருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் சேலம் மாநகர காவல்துறையினர் வீடியோ மற்றும் புகைப்பட ஆதாரங்களை வைத்து கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பள்ளப்பட்டி, அஸ்தம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 13 பேரை கைது செய்து சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவர்களில் 5 பேரை ஜாமீனில் விடுவித்த குற்றவியல் நடுவர் 8 பேரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இந்நிலையில் காவல்துறையினரின் இந்த கைது நடவடிக்கைக்கு சமூக ஆர்வலர் பியூஷ் மானுஷ் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். யாரை வேணா அள்ளிட்டு எவிடன்ஸ் எல்லாம் அள்ளிட்டு போயினா நீங்களும் ஜெயிக்க மாட்டீங்க, இவங்களும் ஜெயிக்க போறதில்லை. எல்லாத்துக்கும் தோல்வி தான் கிடைக்க போகுது. ஸோ பாதிப்பு இப்போ இளைஞர் எல்லாமே பாதிப்பை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அது கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது. அது அன்றைக்கே சொல்லியாச்சு, ஃபேஸ்புக்கில் ஆல்ரெடி போஸ்ட் போட்டாச்சு. ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன்லேருந்து யங்ஸ்டர்ஸோட ஜாப்லேருந்து ப்ளஸ் இந்த டோட்டல் கம்யூனிட்டியோட பீஸ் இருக்குது பாருங்கள். ஒரு முன்னுதாரணமாக காட்டுது போலீஸு. இன்னமேட்டு போராட்டத்துக்கு வராதிங்க, ஒரு விஷயத்த கேள்வியை கேட்காதீங்க. அரசாங்கத்துக்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா இப்படி தான் நாங்கள் கேஸ் போட்டு ஆதாரங்கள் அடிப்படை இல்லாமல் நான் அரெஸ்ட் ஆகி உள்ள ரிமாண்ட் ஆகிருந்தேன்னா என்னோட வேலை பாதிக்கப்பட்டிருக்கும். எங்கள் குடும்ப சூழ்நிலை நான் தான் என் குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கேன். என் குடும்பத்தோட பாதிப்பு, என் குடும்பத்தோட சூழ்நிலைகள் எல்லாமே பாதிச்சிருக்கும். இது மிகப்பெரிய ஒரு பெரிய கேஸாக வேறு போட்டிருக்காங்க. மேபி ஒரு 30 டேஸ் ஆகிற மாதிரி, அதாவது ரிமாண்ட் ஆகிட்டு பெயில் கிடைக்க ஒரு 30 டேஸ் ஆகிற மாதிரி ஒரு கேஸாக போட்டிருக்காங்க. அப்போ என் வாழ்வாதாரங்கள் ஃபுல்லாக பாதிப்படைஞ்சிருக்கும். ஒரு அமைதி போராட்டமாக கொண்டு போன எனக்கே இந்த பாதிப்புனா பொதுமக்களாகிய மற்றவங்களுக்குலாம் எப்படி ஒரு அந்த போராட்டத்தை போய் வேடிக்கை பார்த்தவங்க, இல்லை இந்த பக்கம் கலெக்டரேட்டுக்கிட்ட வந்தவங்க, ஒருவேளை அவங்களும் சிக்கணும். ஈவன் தமிழோட உணர்வுங்கிற உணர்வோடு போராடின எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது.